நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. இப்பொழுது சங்கீதத்தை வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 5. காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு நாம் முதல் ப்ரிப்பரேஷன், கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவதாக நாம என்ன செய்யணும்? ரெண்டாவது அந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல 7ஆம் வசனத்துல பாருங்க, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, நான் காலையில எந்திரிச்ச உடனே இந்த சமூகத்துல உட்கார்ந்துருவாண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, நான் ஆலயத்துக்கு என்ன செய்வேன்? கடந்து போய் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு ரெண்டாவது கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம், சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் வீட்டுல டெய்லி காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? அப்படி அல்ல. நாம கண்டிப்பாக ஓய்வு நாள் ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்கென்று நாம் ஒதுக்கி வரும் பொழுது, கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? மற்ற நாள் போலவே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு வாரமும் இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. நம்மை அதிசயமாய் நடத்துவார். அதனால சபை கூடி வருதலை நாம் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நான் ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. லூக்கா 13:10 13 வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே உங்களுக்காக சொல்லுகிறேன். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஓய்வு நாளில் 18 வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு அம்மா ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷமா கூனியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஆலயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்களா? வந்திருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்ததுனாலதான் அந்த அம்மாவுக்கு சுகம் உண்டானது. ஆமென், அல்லேலூயா. அதை போல நீங்க ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் சுகத்தை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை வருடத்தில் அவன் பலவீனமாய் இருந்த அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்த தேவன் அவன் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா நம்மளே கூனியா இருக்கோம், எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி ஆலயத்துக்கு போகாம வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா சுகம் கிடைச்சிருக்காது. அவர்கள் ஆலயத்துக்கு வந்தது நிமித்தமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா வாஞ்சியோடு வந்ததுனால அந்த அம்மாவுக்கு இருந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி வெளியேறியது. அந்த அம்மா சுகம் பெற்றார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாள்ல அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தார்கள்.